Great start. ஃபைனலி இந்தியா T20 வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சிருக்காங்க. சரியான மேட்ச், சரியான சம்பவம் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு தான் வந்து சொல்லணும். லைக் இந்த மேட்ச் கிட்டத்தட்ட கையை விட்டே போயிருச்சு அப்படின்ற மாதிரி இருந்த நிலைமையில இருந்து இந்த கேமை வந்து இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. சரியான மேட்ச். முக்கியமாக சொல்லணும், இந்த மேட்சோட லாஸ்ட் ஓவர் வந்து பயங்கர த்ரில்லராக வந்து இருந்துச்சு. லைக் 16 ரன்ஸ் தேவைப்பட்டுச்சு. அண்ட் எப்படி இந்தியா அதை டிஃபெண்ட் பண்ணாங்க அண்ட் இந்தியா பண்ண செலிப்ரேஷன் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வீடியோ லைக்கை கொடுத்துருங்க, சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இந்த மேட்சோட டேர்னிங் பாயிண்ட்டே ஹென்ரிச் கிளாஸனோட விக்கெட் தான். ஸோ அந்த விக்கெட்டை மட்டும் எடுக்காம விட்டுருந்தாங்கன்னா இந்த மேட்ச் எப்பயோ சவுத் ஆப்பிரிக்கா வந்து முடிச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. 30 balls 30 ரன்ஸ் அடிக்கணும் அப்படின்ற நிலைமையில இருந்து இந்தியா வேர்ல்ட் கப் ஃபைனல் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து லைக் இது வந்து வேற மாதிரி அப்ரிசியேஷன் போய் சேரணும். முக்கியமா ஜஸ்பிரீத் பும்ராக்கு அப்ரிசியேஷன் போய் சேர்ந்தே ஆகணும். அவர் போட்ட அந்த ஓவர் மார்க்கோ யான்சனை எடுத்த விக்கெட் அண்ட் லாஸ்ட் ஓவர் போட்ட ஹார்திக் பாண்டியா அண்ட் அந்த கேட்சை பிடிச்ச சூரியகுமார் யாதவ். 6 balls 16 ரன்ஸ். லைக் ப்ரெஷர் வந்து பயங்கரமா பில்ட் ஆயிருச்சு. சவுத் ஆப்பிரிக்கானால ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா அவங்க கிட்ட பேட்டிங் இல்ல. ஸோ மில்லர் தான் ஸ்ட்ரைக்ல இருந்தாரு, அவர் இந்த ஓவர் அடிப்பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி ஹார்திக் பாண்டியா ஒரு ஃபுல் டாஸ் போட அது மில்லர் ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்ட்ல அடிக்க எல்லாரும் 6ன்னு நினைச்சாங்க. ஆனா அங்க என்ட்ரி கொடுத்தாரு சூரியகுமார் யாதவ். சரியான கேட்ச், அதை பிடிச்சி அவர் பவுண்டரி ரோப்புக்கு அந்த பக்கம் போயிட்டு வந்து அதை கிளீனா வந்து பிடிச்சி முடிச்சாரு. லைக் எவ்வளோ ப்ரெஷர் இருந்திருக்கும், ஆனால் சூரியகுமார் யாதவ் கொஞ்சம் கூட அந்த ப்ரெஷர் எல்லாம் எடுத்துக்காம என்னோட வேலை கேட்ச் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கிளீனா வந்து பிடிச்சி போட்டாரு. இந்தியா கிட்டத்தட்ட மேட்ச் அங்கேயே வந்து சீல் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பெருசாக எதுவும் நடக்கல. நம்மளோட ககிசோ ரபாடா ஒரு 4 எட்ஜ் பட்டு போச்சு. அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறம் இந்தியா வந்து அப்படியே சிங்கிள் தட்டி ஒரு மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2 balls 9 ரன்ஸ் தேவைப்பட்டுச்சு. நம்ம ககிசோ ரபாடா தூக்கி அடிக்க போக நேராக வந்து ஃபீல்டர் கையில் இந்தியா அங்கேயே வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் கடைசி பால போடுறப்ப ஹார்திக் பாண்டியா அந்த ரன்னை எடுக்கிறப்பே அவர் கண்ணில் இருந்து அந்த கண்ணீர் துளிகள் வந்து தெரிஞ்சிச்சு. ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு. அண்ட் அந்த பாலுமே வந்து டாட் ஆகி இந்தியா வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சிட்டாங்க. ரோஹித் சர்மானால எமோஷன்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல. எஸ், ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த வேர்ல்ட் கப்பை ஒரு டீம் ஜெயிக்க டிசர்விங் அப்படின்னா இந்தியா தான் டாப்ல வந்து இருப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி இந்தியா வேர்ல்ட் கப் தூக்கிட்டாங்க. இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிச்சதை நீங்க எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்க எல்லாரையும் பார்க்குறேன். பை கைஸ்.